இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீங்களும் நானும் போகிறதற்கு முன்னாடி எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை, இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு தான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினதுனாலே அந்த வார்த்தை அப்படின்னா அந்த சோசியல் மீடியா அடிக்ஷன். சோசியல் மீடியா அடிக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 4 இன்ச்சு ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு பிரச்சனை அல்ல, சில மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலாயிரம் பிரச்சனைக்கு இந்த ஃபோன், இந்த சோசியல் மீடியா வந்து காரணமாக இருக்கிறது. இந்த சோசியல் மீடியா நல்லதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாகவே அது வந்து அதன் மூலமாக நிறைய பேர் நிறைய நல்லது செய்யறாங்க. இப்ப பாருங்களேன், லட்சக்கணக்கான ஜனங்களை ஊழியத்தில் நம்ம சந்திக்கிறோம். எதனால சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால தான், சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அவர்களை இந்த இடத்துல இருந்து கண்ணு கட்டாத தூரத்தில் வந்து அவர்களை சந்திக்க முடியுது. ஆண்டவருடைய நாமம் உயர்த்துகிறது. ஒரு காலத்துல எல்லாம் சண்டே சர்வீஸுக்கு ஏதோ பலவீனத்தின் மத்தியிலே நடக்க முடியாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆராதனையை அட்டன் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி ஏதாவது வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து ஆராதனையிலே நல்ல சின்சியரா அப்படியே அட்டன் பண்றவங்க இருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவை வந்து நிறைய பேர் நன்மையாய் உருவாக்கி அதுல பணத்தை சம்பாதிச்சு அதுல ஒரு பெரிய உயர்வை அடைந்து, இந்த போன் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ் சார், இந்த ஒரு போனை வச்சு நான் என்னென்னமோ செஞ்சேன், நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்டிருக்கிறோம், நான் சம்பாதிச்சேன், நான் இவ்வளவு தூரம் வருகிறதற்கு காரணமே இந்த போன் தான் எனக்கு காரணம், இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு காரணம். இப்படி ஒரு பக்கத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சது எதில் அப்படின்னா இந்த 4 இன்ச்சு ஸ்கிரீன்ல நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போகுது. நிறைய வாலிபர்களுடைய தரிசனங்கள் செத்து போகிறது. நிறைய பேருடைய எதிர்காலங்கள் நாசமாக போகிறது. அப்படின்னா இந்த மொபைலையே பார்த்து 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 தேவையில்லாததை பார்த்து எதுலையோ ஆரம்பிச்சு எதுலையோ பார்த்து தங்களுடைய சிந்தை அதன் மேல் செலுத்தி தங்களுடைய குடும்பத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, தன்னுடைய ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு எதுலையுமே செய்யாம இந்த போனாலேயே அழிஞ்சு போகிற நிறைய பேரை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வருகிற ஆண்டு நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிற ஆண்டு, நிறைய பேருடைய தலையை கத்த நிமிர பண்ண போகிற ஆண்டு, நிறைய பேருக்கு புதிய புதிய துவக்கங்களை ஆண்டவர் வருகிற வருடத்தில் கத்த தரப்போகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் வருகிற ஆண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது என்கிறதை நான் நம்புகிறேன். பல பேருடைய உழைப்பிற்கு கத்தர் வருகிற ஆண்டு பெரிய பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டாய் கத்தர் மாற்ற போகிறார். பல பேருடைய முளைகளை கத்தர் முளைக்க பண்ணி உங்களை மரமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டாய் கத்தர் வருகிற ஆண்டை மாற்ற போகிறார். வருகிற ஆண்டுல நிறைய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்கள் அடிமையா இருக்கிறீர்களோ அதிலிருந்து வெளியே வரணும். சில நேரத்துல வந்து யாராவது ஒரு கிறிஸ்தவன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, இப்போ ஒரு மொடா குடிகாரர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கையில காசு வந்துச்சுன்னா அவர் சாராய கடைக்கு தான் போவார், அவர் சாராயம் வாங்கி தான் குடிப்பாரு. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு மனிதர்களை நம்ம பார்த்து நம்மிடத்தில் அவர்கள் வந்து நிற்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ பரிதாபம், ஐயோ ரொம்ப பாவம், இந்த மனுஷனை பாரு, இந்த மாதிரி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான், இந்த மனுஷனை பாரு, இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான், இந்த மனுஷன் வந்து இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறான். அவர்களை பார்த்த உடனே நம்ம வந்து இவன் ஒரு பெரிய பாவின்றது மாதிரி பார்ப்போம். ரெண்டாவது வந்து இவன் ஒரு அடிக்ஷன்ல மாட்டிட்டான், இவனால வெளியே வர முடியல அப்படின்னு. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த குடிப்பழக்கம், மது அருந்துகிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம்ன்றது அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறது பலருக்கு வெளியே தெரிகிறது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, அவர்களை விட மோசம் யார் தெரியுமா? அவங்கள விட மோசம் என்ன தெரியுமா? குடியார்கள் கூட சில நேரத்தில் குற்ற உணர்வு வருது. சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அடுத்த டைம் குடிக்க கூடாது என்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. அடுத்த டைம் எப்படியாவது அவாய்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா நமக்கு மறைமுகமாய் தப்புன்னு கூட தெரியாத அளவிற்கு குடிகாரர்களை விட மோசமான ஒரு பாவம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சோசியல் மீடியாவுக்கு இருக்கிற அடிக்ஷன். இழந்துராதப்பா, இந்த 4 இன்ச்சு ஸ்கிரீனை பார்த்து 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 உன்னுடைய வாழ்க்கையை இழந்துராத, உன்னுடைய எதிர்காலத்தை இழந்துராத, உன்னுடைய தரிசனத்தை இழந்துராத, உன்னுடைய குடும்பத்தை இழந்துராத, உன்னுடைய சரீரத்தை இழந்துராத. இன்னைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் தான் இருக்கிறது. சில மணி நேரங்கள் நம்ம என்ன பொருத்தனையோட போடணும்னு சொன்னா, ஆண்டவரே இந்த போனையும் சோசியல் மீடியாவையும் நான் பயன்படுத்துகிறதற்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வர போறேன்.
ஒரு கட்டுப்பாடு. என்னுடைய ஆண்டவர் வந்து எதை விரும்புகிறாருன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஒழுங்காய் கிரமமாய் இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நேர்த்தியாக இந்த டைம் டேபிள் இருக்கு பாருங்களேன், இந்த டைம் டேபிள் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். இந்த நேரத்துக்கு எழும்பணும், இந்த நேரத்துக்கு வெளியே போகணும், இந்த நேரத்துக்கு சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு தூங்கணும். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பகலையும் இரவையும் படைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே நேர்த்தியா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பகலை ஆழ சூரியனை, இரவை ஆழ சந்திரனை. இதுக்கு காரணம் என்னன்னா, எப்பா நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு டைம் இருக்குப்பா, நீ இந்த மாதிரி உட்கார வேண்டிய ஒரு டைம் இருக்குப்பா அப்படின்னு. இதை நீங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப பசியா இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. நினைச்ச உடனே சரி, வானத்திலிருந்து அப்பத்தை எல்லாம் மழையாய் பொழியட்டும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கேட்ச் பிடிங்கப்பா அப்படின்னா ஒரு மீனும் ஒரு ரொட்டியும் ஒரு மீன் வந்து வளர்த்தான் போகுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத மீனும் இல்லை, ரொட்டியும் இல்லை. அதனால எல்லாரும் கேட்ச் பிடிச்சிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அத்தனை பேரையும் அந்த புல் வழியிலே 50 பேராக ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ஆண்டவர் உட்கார வச்சாரு. ஏன் ஆண்டவர் உட்கார வச்சது மட்டும் அல்லாமல், அந்த சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அவ்வளவுதான், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இனி அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அது வனாந்தரமான ஒரு இடம். அந்த வனாந்தரமான இடத்துல ஒரு மூட்டை கட்டி அந்த குப்பையெல்லாம் அந்த ஓரத்துல போட்டு வந்துருங்கப்பா, அந்த பாறை இடுக்குல போட்டு வந்துருங்கப்பா, அந்த மேலே இருந்த அந்த கீழே குழியில போட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் மிச்சமானதை 12 கூடைகள் நிறைய அவர் எடுத்தாராம். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் வந்து ஒழுங்கீனமா இருப்பதை கர்த்தர் விரும்பல. எப்படி விரும்புறார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே அந்த ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. என்ன பொருத்தனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த என்னுடைய கையிலே நான் பயன்படுத்துகிற இந்த சோசியல் மீடியாவை நான் எப்படி பயன்படுத்துவேன்னா, ஒரு நேரத்தை அதற்காக நான் ஒதுக்குவேன். இப்போ பாருங்களேன், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பும் போது முதல்ல நீங்கள் சந்திக்கிற முதல் பொருள் என்ன? நீங்கள் சந்திக்கிற முதல் பொருள் என்ன? நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் கையை வச்சு எங்க தேடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணே முழிச்சிருக்காது, ஆனா எந்த கை எங்க போகும்? அந்த ஃபோனை போகும். ஃபோனை எடுத்து தேடி, நீங்கள் ஒன்றும் எஸ்எம்எஸ் பார்க்குறீங்க அதெல்லாம் சொல்லலை, ஆனால் எடுத்த உடனே நிறைய பேர் மணி பார்க்கறதுக்கு கூட எதை தான் வச்சுக்கிறாங்க? ஃபோனை தான் வச்சுக்கிறாங்க. அப்போ அது வந்து நீங்கள் இரவிலே படுக்க போகும்போது நீங்கள் கடைசியாக சந்திச்சுட்டு படுக்கிறது யார? கணவனாரியா, மனைவியா, இல்லை உங்கள் அம்மா அப்பாவையா? கடைசியாக குட் நைட் யாருக்கு சொல்கிறோன்னா, கர்த்தருக்கு கூட சொல்கிறதில்லை. நிறைய பேர் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம், நிறைய பேர் தனி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா தனி ஜெபம் பண்ணினாலும், தனி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே போனை எடுத்து யாராவது எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்களா? யாருக்காவது பதில் அனுப்ப வேண்டியது இருக்குதா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒண்ணு நினைச்சுக்கிறீங்கன்னா, இந்த 4-5 ஸ்கிரீனை வந்து நமக்கு தெரியாமலேயே சத்துரு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ ஒரு காலத்துல வந்து நான்வெஜ் ஃபாஸ்டிங் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் மட்டும் சாப்பிடுங்கன்னு ஒரு ஃபாஸ்டிங் இருந்துச்சு. இன்னொரு ஃபாஸ்டிங் அப்படின்னா தண்ணி கூட குடிக்காம ஒரு ஃபாஸ்டிங். அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருந்துச்சு. ஆனா இப்போ 2024ல 25ல நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டிங் வைக்கணும்னா செல்போன் இல்லாத ஃபாஸ்டிங். ஒரு 3 நாட்கள் மொபைலை பயன்படுத்தாமல், 3 நாட்கள் சோசியல் மீடியாவுக்கே நீங்கள் போகாமல் உங்களால் ஜெபிக்க முடியுமா? உங்களால் இருக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு உகந்த உபவாசமாவே இருக்கும் போல தெரியுது. நிறைய பேருடைய கையில ஐயோ மண்டையா வெடிச்சிருங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் சில நேரத்தில் பாருங்க, எதுக்குமே அவன் கோவப்பட மாட்டான். அவனுடைய ஒரு காலத்துல நம்முடைய தட்டுல வந்து சிக்கன் வச்சிருப்பாங்க பாருங்களேன், ஜோம் பண்ற நேரத்தில் எவனாவது ஒருத்தன் சிக்கனை முட்டையோ எடுத்தான் அப்படின்னு சொன்னா நமக்கு பொல்லாத கோவம் வரும். என்னுடைய சிக்கனை கூடப்பா, என்னுடைய முட்டையை கூடப்பா, நான் கண்டுபிடிப்பேன், அவ்வளவுதான். என்னுடைய முட்டையை எடுத்து சாப்பிட்டா வயிற்று வலி வரும், என் முட்டையை எடுத்து சாப்பிட்டா பேதி கழிவேன், நம்ம என்னென்ன சொல்லுவோம், அவ்வளவுதான். என்ன ஆனா இன்னைக்கு பாருங்க, முட்டை எடுத்தா அவனுக்கு கோவம் வராது, சிக்கனை எடுத்தா கோவம் வராது. ஆனா அவன் கையில இருக்கிற செல்போனை மட்டும் புடுங்குங்க, அந்த கெஜெட்டை மட்டும் எடுத்துருங்க, அவன் கையில இருக்கிற ரிமோட்டை மட்டும் கையில வாங்குங்களேன், உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் கூட பார்க்க கூடாதா? கொஞ்ச நேரம் கூட நான் பார்க்க விட மாட்டீங்களா? நான் என்ன பார்க்கறேன்? நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரை எதிர்த்தது, தன்னுடைய தாயாரை எதிர்த்தது, தன்னுடைய தாயாரிடத்துல பேசல, தகப்பனாரிடத்துல பேசல. ஏமா கொஞ்ச நேரம் அந்த போனை வைமா அப்படின்னு சொன்னா அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு கோவம் வருது. ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இது சத்துருடைய ஒரு பெரிய அடிமைத்தனம். இன்னைக்கு முதலாவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, புது வருஷத்துக்குள்ள போகிறதற்கு முன்பாக நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இதனுடைய கண்ட்ரோல்ல அல்ல,
இது என்னுடைய கண்ட்ரோல்ல, நான் இதனுடைய கண்ட்ரோல்ல இல்லை. இன்னைக்கு சில பேர் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு 10 அதிகாரத்தை நான் வாசிச்சிருவேன் அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டு 2 அதிகாரம் வாசிச்சுட்டு சரி இனி இருக்கிற 8 அதிகாரத்தையும் சாயந்தரமா வாசிக்கலாம்னு வருவாங்க. ஆனா இப்படி நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 அதிகாரத்தை வாசிக்கிறதுக்குன்னு போய் உட்காந்து என்ன யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கதவை சாத்த போறேன், ரூமை சாத்திட்டு போய் 10 அதிகாரம் வாசி தான் வெளியே வருவேன் அப்படின்னு உள்ள போயிட்டு அது அவ்வளவுதான், செவத்துல அடிச்ச பால் மாதிரி திரும்பி வந்து ஏன்பா திரும்பி வந்துட்டேன்னு கேட்டா இல்ல 2 அதிகாரம் வாசிச்சேன் 8 சாயந்தரம் வாசிக்கலாம் அப்படின்னு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் போனை கையில எடுத்துட்டு இன்னைக்கு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த போனை வச்சிருவேன் நான், இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள டிவி ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லி 2 நிமிஷத்துல டிவி ஆஃப் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்றேன். கை தூங்க பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை சிஸ்டர். நீங்க யாரும் கை தூக்கல, ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க, எனக்கு அதுலயே நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம 5 நிமிஷம் பார்க்கணும், இன்னைக்கு 10 நிமிஷம் பார்த்துருவோம் அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு அது ஒரு ரீல்ஸ் தான் அது பேரு. அந்த ரீல்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுறவங்க ஒன்ன பார்க்க போய் மணியை பார்க்கும்போது இத்தனை மணி நேரம் இருந்துட்டனா, இத்தனை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டனா, இத்தனை மணி நேரம் போனதா, டைம் போனதே தெரியல. அடிக்ஷன் அப்படின்றது செல்போன்ல கேம்ஸ் விளையாடினா மட்டும் அடிக்ஷன் கிடையாது. நமக்கு தேவையில்லாத, நமக்கு அவசியம் இல்லாத இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்ன மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம் அப்படின்னா நம்மை குறித்து யோசிக்கிறத நம்ம விட்டுட்டு நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை குறித்து மற்றவங்களை குறித்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்மளை குறித்து யோசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இவனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, இந்த நடிகருக்கு என்ன பிரச்சனை, நடிகைக்கு என்ன பிரச்சனை. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா என்கிற ஒன்று நம்மளை எங்க போய் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னா நான் நம்புவேன் இன்னொருத்தருடைய காரியத்தை தெரிந்து 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 அதுல என்ன பயன்னு நினைக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு உண்மைன்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு உண்மைன்னு நினைக்கிறீங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரூமுக்குள்ள வச்சு டிசைன் பண்ணி நடிக்கிறது அவ்வளவுதான். நம்ம வாயை பிளந்து ஈ கூட உள்ள போறது கூட தெரியல, இது கூட சகிச்சுக்கலாங்க. ஒரு ஒரு நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இருக்குல்ல, ஒரு விஷயம் அதனுடைய ஷார்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு பையன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அதில் ஒரு பேட்டி கொடுக்குறான். என்ன பேட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா நான் நாடக பைத்தியம்ன்றான். அவன் சரிப்பா நீ என்னென்ன நாடகத்தை பார்த்துருக்க சொல்லுப்பான்னு சொன்னா அந்த பையன் என்னென்னமோ சொல்றான், சித்தின்றான், அக்கான்றான், வள்ளின்றான், அவ்வளவு மனப்பாடமா. இது கூட பரவாயில்ல, இந்த சீன்ல இத்தனாவது இடத்துல கையை தூக்குனான்றான், இத்தனை சீன்ல போனை உடைச்சாங்கன்றான். என்னப்பா, இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த நாடகத்தை நடிக்கிற ஒருத்தங்க முன்னாடி இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு உங்களை பார்க்கணும்னு நான் ஆசையா இருந்தேன் அக்கா, இப்போ உங்களை பார்த்துட்டாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த அறிவு இல்லாம இருக்கலாம், இந்த அறிவு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் செலவு பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாரபட்சமே இல்லாமல் கொடுத்தது நேரம். எல்லாருக்குமே 24 மணி நேரம். இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. என்ன தெரியுமா, அவ்வளவுதான், இனி ஒரு நாள் முடிஞ்சா நியூ இயர் போறோம், புது வருஷத்துக்கு போறோம், புது வருஷத்துல அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை செய்தாரா, இதை செய்வார், அப்படி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனா இந்த 2024வது வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்றதை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? என்ன பண்ணணும், என்ன சாதிச்சோம், ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லிக்கிறதுக்கு மாதிரி என்ன இருக்குது? எனக்கு ஒரு போராட்டமான காலமா இருந்துச்சு. சரி, அந்த போராட்டமான காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில 2024 365 நாளில் என்ன பண்ணணும்னு கேட்டா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின், ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய தோல்விக்கு, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நேரத்தை அதிகமாய் கெடுக்கிற, என்னுடைய நேரத்தை அதிகமாய் வாங்குற ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா. நான் என்ன பண்ண போறேன்னா இதற்கு ஒரு வரைமுறை, இதற்கு ஒரு கட்டுப்பாடை நான் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு புது வருஷத்துக்குள்ள நுழைங்க. அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் நிறைவேறுமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். என்ன, ஒண்ணு சிரிங்க, இல்லைன்னா கல்லை தூக்கியாவது எரிஞ்சிருங்க.
ஆமென். எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? முடிவே வர. இன்னைக்கு பெங்களூர்ல ஐடியில் ஒரு தம்பி ஒர்க் பண்றாரு. ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டா, ரொம்ப நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ அந்த கோத்தகிரியில் மீட்டிங் நடக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த ரொம்ப அதிகமாக மனுஷங்களோட பேசுகிறதா ஆண்டவர் விரும்ப மாட்டார். இவனுடைய பேச்சை குறைச்சிக்கோ, நீ யார்கிட்டையாவது அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறியா, பேசிகிட்டு இருக்கிறதா இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. நீ பேசுறதுனால தான் அந்த பிரச்சனை வருது, நீ பேசுறதுனால தான் நீ கோவப்படுற, நீ பேசுறதுனால தான் உன்னுடைய டெம்பரை இழக்கிற, வேண்டாம் நீ ஒரு லிமிட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயரை முடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று வச்சு, ஸோ இந்த டப்பாக்குள்ளே யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றும் பார்க்கல, அந்த சிம் கார்டை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான், இன்னையோட நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுப்போமா, நீ காலேஜ் தானே படிக்கிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நாளைக்கு பண்ணலான்னு நினைக்காத, இப்போவே முடிவு எடுத்து அப்படின்னு சொன்னால், ஒரு வாலிப பையன் வந்தான். வந்துட்டு அவன் அந்த சிம் கார்டு அப்படியே கலட்டி அவன் அது பைக்குள்ளே போடலை, என் கையில் கொடுத்தான். பாய்ஸ் கேம்ப் அது என் கையில் கொடுத்து, பாஸ்டர் இதை நீங்கள் அப்படியெல்லாம் போடாதீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், என் கண்ணு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உடச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், கரெக்டாக தான் சொல்கிறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை பாஸ்டர், 100%. நான் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த நம்பரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது, இந்த நம்பரில் டெய்லி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன், இல்லை நான் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், மனுஷனோட அந்த இருக்கிற இதை குறைச்சிட்டு நான் ஒரு புதிய முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி உடைச்சு அன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போனேன். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு எடுத்த மனிதனோடு உள்ள அந்த உறவை நான் குறைச்சிட்டு கர்த்தரோட வாழ போகிறேன்னு எடுத்த ஒரு தீர்மானம் இன்றைக்கி அந்த பிள்ளையை எட்டாத உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த நியூ இயர்க்குள்ள நீ போகிறதுக்கு முன்னாடி தயவாய் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் நிறைய பேருக்கு அங்கே தான். நீ ஒரு தவறான நபரிடத்திலே பேசுனதற்கு காரணம் அதுதான். நீ இந்த இயர்ல அதிகமான தவறு பண்ணினது வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சிலர் அதிகமான தவறு பண்ணதுக்கு வேற எந்த இடமும் கிடையாது. அதிகமாய் நீங்கள் மன்னிப்பு கேட்டது அதற்காக தான், நீங்க அதிகமாய் வருத்தப்பட்டது அதற்காக தான், நீங்க ரொம்ப தவறு செய்தது அதில் தான். அதனால கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் உங்களிடத்தில் ஒரு எச்சரிப்பு தருகிறார். நீ புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது என்ன வேணும் இல்லாம போங்க பிரதர், பரவாயில்ல, என்ன இல்லாம வேணாலும் புது வருஷத்துக்குள்ள நான் போவேன், ஆனா ஒரு தீர்மானத்தோட போவேன். என்னை அழிக்கிற, என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ள என்னை காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார்.